அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி சரோஸ் கிச்சனில் குடமிளகாய், கேரட்டு, முட்டை பொரியல் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இது வந்து கரம் மசாலா, இது பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 முட்டை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 கேரட்டு, ஒரு குடமிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிள்ளை. இப்போ குக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதையும் ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததையும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது பொரிஞ்ச விட்டு இப்போ நாம் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பாதியெல்லாம் குக்காக விட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த கேரட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தீயை குறைச்சிட்டு இதில் கரம் மசாலா சேர்த்துருவோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய் வத்தல். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அது கூடவே நம்ம தக்காளி, இந்த குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து முழுசாக குக்காகக்கூடாது, ஒரு 90% தான் வந்து இது. இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் வந்து ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கிடுவோம். இந்த முட்டை குக் ஆகட்டும். அது ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது. உங்களுக்கே தெரியும் என்னென்ன சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்றது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு அருமையான சைட் டிஷ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கேரட், முட்டை, குடைமிளகாய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.